குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயகில் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 2 2ஏவோட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து என்னைக்கு மெயின்ஸ் நடக்க போகுது, அது போல் பேசிக் டீல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து ரிசல்ட் வந்து சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ப்ரிலிம்ஸ் ரிசல்ட். ஓகேங்களா? வழக்கமாக வந்து நமக்கு போன குரூப் டூவோட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்லாம் விடுறது நமக்கு ஒரு வருஷம் ஆச்சு. பட் இந்த வருஷம் வந்து நமக்கு 57 ஒர்க்கிங் டேஸ்லேயே விட்டுருக்காங்க. ஓகேங்களா? குரூப் ஒன்னோட ரிசல்ட் 33 டேஸில் விட்டுருந்தாங்க. குரூப் டூயோட ரிசல்ட் 57 டேஸ். அண்ட் குரூப் 4 வந்து 92 டேஸ். ஓகேங்களா? இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அண்ட் டிஎன்பிஎஸ்சி கிட்ட நம்ம இது வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒன்றும். ஓகேங்களா? இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது என்னென்னலாம் முக்கியமாக பார்க்கணும், அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, வழக்கமாக வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் ரிசல்ட் வந்த அப்புறமே நமக்கு ஒரு 3 மாதத்துக்கு டைம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 90 to 100 டேஸ் வந்து யூஸ்வலாக கொடுப்பாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எக்ஸாமோட ப்ராசஸ் வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் முக்கியமாக அதுவும் இந்த டைம் வந்து 50 டேஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி 2025. ஓகேங்களா? எல்லாமே 2025, ஒரு மிஸ்டேக். ஓகேங்களா? 2025 பிப்ரவரி 2ஆம் தேதி. ஓகேங்களா? அப்புறம் கணக்குப்படி பார்த்தோம்னா இன்னும் எக்ஸாக்டாக வந்து நமக்கு ஒரு 50 நாள் தான் வந்து நம்ம கையில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். குரூப் 2A மெயின்ஸ் வந்து 55 நாள். குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்குல்ல, அது 23ஆம் தேதி. ஓகேங்களா? இது எப்படி வைக்க போகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இப்போ ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா வந்துருச்சு. ஓகேங்களா? நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஷெடியூல் பிளான் எல்லாமே வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி நடக்க போகுதுன்னா, குரூப் 2 2A ரெண்டு மெயின்ஸ் எழுதுறவங்களுமே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி காமன். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து 2ஆம் தேதி நடந்துடும். ஓகே, அந்த 2ஆம் தேதி வந்து நமக்கு என்னைக்கு வருதுன்னா, ஒன் செகண்ட், நமக்கு பிப்ரவரி 2. ஓகேங்களா? சண்டே வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அண்ட் அந்த வாரம் சனிக்கிழமைவே நடுவில் ஒரு 5 நாள் கேப் விட்டு 2ஏவோட மெயின்ஸ் 8ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி. ஓகேங்களா? அதுலேருந்து நமக்கு 2 வாரம் கேப் இருக்கும். கரெக்டாக 2 வாரம் கேப் விட்டு அதுக்கு அடுத்த சண்டே 23ஆம் தேதி வந்து நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால இதை பிளான் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் டூ டூ மெயின்ஸ் 2ஏ மெயின்ஸ் எழுதுறவங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஓகேங்களா? நமக்கு நீங்கள் இப்போவே இந்த சிலபஸ்லாம் முடிச்சு வச்சிருந்தா தான் உங்களுக்கு அந்த 2 வாரத்தில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். உங்களால் புதுசாக அந்த டைமில் எதுவுமே படிக்கிறதுக்கான டைம்லாம் எதுவுமே இருக்காது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது ஒன்று முக்கியமாக சொல்லணும். அந்த டேஸை பொறுத்தவரையிலையும் பார்த்தா 50 டேஸ், 55 டேஸ், 69 டேஸ் மொத்தம் டக்கு 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 டக்குன்னு ஓடிடும். ஓகேங்களா? இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. இது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தது தான். நீங்கள் ரிசல்ட் வந்த அப்புறம் நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் முன்னையே படிக்க சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ அதை தான் சொல்கிறோம். இந்த டைமில் நீங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா? ஆல்ரெடி படிச்சிருந்தவங்க உங்களோட ப்ராசஸை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்கள். இந்த டைம் ஒரு ரியல் ஆஸ்பிரன்ஸ் தான் என்னவா இருந்திருக்குன்னா, இந்த டைமில் உங்கள் சிலபஸை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த 50 to 55 டேஸை வந்து நீங்கள் ரிவிஷனில் போடுறதா ஒரு ப்ராப்பரான இது. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ரிசல்ட் வருமா வராதான்ற ஆசிலேஷனில் இருந்தீங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ இருக்கிறதுக்கான ஒரே சொல்யூஷன் என்னன்னா, நீங்கள் ஒன்றுத்துக்கும் நோட்ஸ் எடுத்து நீங்கள் ஒன்று படிக்கணுன்றதெல்லாம் இப்போதைக்கு சாத்தியமே இல்லாத விஷயம். அண்ட் கிளாஸஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒரு கிளாஸாக நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போகணுன்றது ரொம்ப ஒரு முடியாது. ஓகேங்களா? ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்பவே கஷ்டம் தான். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, நம்ம நம்ம முன்னாடி பேட்ச் முடிஞ்சிருந்துச்சுல, அந்த பேட்ச்சில் நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லா கிளாஸஸுமே வந்து நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸாக எடுத்து நம்ம வெப்சைட்டில் நம்ம இது பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் கூகுளே நீங்கள் க்ரோமில் விதைகள் ஸ்டடி சென்டர்னு அடிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேங்களா? நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ்க்குள்ளே கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் இந்த ரெக்கார்டட் கிளாஸ் எல்லாருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குரூப் 2 2ஏவோ குரூப் 2 மெயின்ஸோ அந்த எந்த கிளாஸோ என்னமோ அதோட ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஸ்பீடாக படிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நீங்கள் படிச்சுட்டு போகிறோம், அது உங்களோட ஸ்பீடுக்கு மேட்ச் ஆகாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் சப்போஸ் நீங்கள் டக்கு டக்குன்னு படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீசனிங் இப்போ எல்லாத்துக்குமே இப்படி இருக்கும். ஓகே, ஒரு சப்ஜெக்ட் ஜென்ரல் தமிழ் கிளாஸஸ், ரீசனிங் கிளாஸஸ், இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ், அது மாதிரி எல்லாமே இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸ், பாலிட்டி கிளாஸ், ஹிஸ்ட்ரி கிளாஸ், எக்கனாமிக் கிளாஸ், இதெல்லாமே ஃபஸ்ட் டே 1லேருந்து எல்லா கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி நம்ம கிளாஸில் நடந்தது, அதோட அந்த வாரத்தில் நடந்த டெஸ்ட்டு, அதோட ஆன்சர் டிஸ்கஷன் எல்லாமே இது அப்டேட்டடாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ டக்கு டக்கு நீங்கள் படிக்கணும்னா இதை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ இந்த ரீசனிங்கில் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் டாபிக் பார்க்கணும், இல்லை லாஜிக்கல் ரீசனிங் பார்க்கணுன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த அந்த
இந்த இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த கிளாஸஸ் டக்குன்னு பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா? என்ன இப்போ சப்போஸ் நீங்கள் சில டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்க. சப்போஸ் அந்த டாபிக் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு மிச்சருக்கு என்னென்ன டாப்பிக்லாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் அந்தந்த டாபிக்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெக்கார்டாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்து அடுத்தடுத்து கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ண இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஒரே ஒரு நம்மளால சொல்ல முடிஞ்ச சஜஷன். ஓகேங்களா? ஏன்னா இப்போதைக்கு அதான் பண்ண முடியும். ஓகே, எது எதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்குது, எது எது பெண்டிங் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த இருக்க டேஸில் அதான் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி படிக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம மோஸ்ட்லி வந்து சிலபஸை முடிச்சிருப்போம் குரூப் டூ 2A. ஜஸ்ட் இதுக்கப்புறம் வந்து ரிவிஷன் இது எல்லாமே ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுக்கான ஷெடியூல் மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? நாளைக்கு உங்களுக்கு இந்த அப்டேட்டட் ஷெடியூல் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் நமக்கு கம்மிங் மண்டே December 15லேருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? அது அந்த பேட்சோட பேர் வந்து வெற்றி பயணம் பேட்ச். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த இருக்க டேஸில் எப்படி உங்களுக்கு சிலபஸை கவர் பண்ணி கொடுக்கலான்றது அந்த மாதிரி எல்லா பேசிக் டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷெடியூல் எல்லாமே சேர்த்து நம்ம உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதுவரையிலும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்காக சொல்கிறேன். இந்த இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் இது வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் கிளாஸஸ்மே வந்து நமக்கு December 15லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு நாளுக்கு ஒரு ஒரு டாபிக் அது மாதிரி போயிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் வர கிளாஸஸ்லாம் ஸ்பீடாக போகும். அண்ட் இவ்வளோ நாள் வந்து வீக்லி நமக்கு 1 hour கிளாஸஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நமக்கு கிளாஸஸ் டியூரேஷன் அதிகமாக இருக்கும். 2 hour செஷன், 3 hour செஷன் இருக்குது. ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் 4 கிளாஸ் வரலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? நமக்கு கிளாஸஸ் வந்து என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா நமக்கு December 15th. ஓகேங்களா? நமக்கு மண்டேலேருந்து நமக்கு குரூப் டூ 2A 2A வெற்றி பயணம். ஓகேங்களா? வெற்றி பயணம் பேட்ச். ஓகேங்களா? பேட்ச் நேம் இது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த கோர்சஸ் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸு மற்ற நம்மளோட புக்ஸோட இது டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புக்ஸோட சாம்பிள் காப்பி நமக்கு ஷெடியூல் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? 7867945526. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மேம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 7867945526. உங்களுக்கு குரூப் 2 2A இதுக்கான புக்ஸு, குரூப் 2க்கு எழுதி பார்க்கறதுக்கான டிஸ்கிரிப்டிவ், நமக்கு 2Aக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் நமக்கு போர்ஷனில் நமக்கு 2க்கும் சரி 2Aக்கும் சரி நம்ம எல்லா போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம ரெக்கார்டர் கிளாஸஸும் நம்ம அவைலபிளாக வச்சுருக்கோம். ஓகேங்களா? அது இல்லாமல் அந்த செஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கிளாஸ்க்கு வெயிட் பண்ண தேவையில்ல. அடுத்தடுத்து நீங்கள் அடுத்தடுத்த செஷன்ஸ்க்கும் போயிடலாம். ஸ்பீடாகவும் நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த ஃபர்தராக எப்படி இந்த இந்த 50 டேஸில் எப்படி நம்ம எல்லா சிலபஸும் முடிக்கிறது அது என்னன்றது நம்ம அடுத்தடுத்த ஷெடியூலில் நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். சரிங்களா? இப்போதைக்கு என்னென்னா நீங்கள் இந்த 50 டேஸ்க்கு வந்து எந்த இப்போ குரூப் 2னாலும் சரி 2Aனாலும் சரி எது கிளியர் பண்ணியிருக்கீங்களோ இந்த 50 டேஸ்க்கு வந்து நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ சிலபஸ் நீங்கள் முடிச்சு வச்சிருந்தாலும் சரி, முடிக்கலனாலும் சரி, இல்லை பாதி தான் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, இந்த 50 டேஸ் வந்து உங்களுக்கு எல்லா எல்லா ஒர்க்கையும் வந்து இது பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஊருக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறது, அது போல் எல்லாத்தையும் நீங்கள் தடுத்து வச்சுட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இது இருங்க. ஓகேங்களா? அதிகபட்சம் நீங்கள் குரூப் 2A மெயின்ஸ் மட்டும் எழுத போகிறீங்கன்னா ஒரு 55 டேஸு, நீங்கள் குரூப் 2 மெயின்ஸும் சேர்த்து எழுத போகிறீங்க, டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் எழுத போகிறீங்கன்னா ஒரு 69 டேஸ். ஓகேங்களா? இந்த 70 டேஸ் மட்டும் எந்த இது கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. இந்த ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா எதுலையுமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளாஸு டெஸ்ட்டு ரிவிஷனு இது மாதிரி அப்படியே போயிட்டே இருங்க. ஓகேங்களா? இதுக்கான அப்டேட்டட் ஷெடியூல், அப்டேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கிளியர் பண்ணவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். கிளியர் பண்ணாதவங்க நீங்கள் இன்னும் ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா 154 155 போட்டவங்களுக்கு எல்லாமே கிடைக்கல. ஓகேங்களா? ஏன்னா அது முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணது தான். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? 135+ எடுத்தாலே நீங்கள் மெயின்ஸ் படிக்கலாம் அந்த மாதிரிலாம். ஓகேங்களா? அது அவங்கவுங்க இப்போ பல இன்ஸ்டியூட் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ணி படிக்க வைக்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு அட்மிஷன் வரணுன்றதுக்காக நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தது தான். ஒரு 150 to 155. ஓகேங்களா? அந்த ரேஞ்சில் கட் ஆஃப் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? அதனால நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்கள் நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 2025ல் நமக்கு எல்லா 3 எக்ஸாம்ஸுமே இருக்குது. குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது,
குரூப் 4ம் இருக்கு. ஓகேங்களா? நீங்க படிச்சு எதுவும் வேஸ்ட்டா போகுது. அது கொஞ்சம் இது பண்ணி படிங்க. ஓகேங்களா? ரொம்ப நீங்க ஒண்ணும் வொரி பண்ணிக்க வேண்டியதெல்லாம் இல்ல. வீட்ல பேரண்ட்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ கொஞ்சம் புரியாம பேசுவாங்க. ஓகேங்களா? அதுக்காக நீங்க அத வொரி பண்ணிக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 1 ஆர் 2 டேஸ் ஓகேங்களா? இல்ல அதிகபட்சம் ஜான்வரி வரலும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ஒரு மாரி தான் இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஜான்வரி 1லருந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் நமக்கு இப்ப இருக்க டிஎன்பிஎஸ்சி மெம்பர்ஸ், டிஎன்பிஎஸ்சி சேர்மன், டிஎன்பிஎஸ்சி செக்ரட்டரி இப்ப இருக்கவங்க வந்து எல்லாம் பெஸ்ட்டா பண்றாங்க. ஓகேங்களா? எல்லா ப்ராசஸ் ஸ்பீடா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால அந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப இவங்க மாறி அடுத்த ஒருத்தவங்க வந்தாங்கன்னா லாஸ்ட் டைம்ல இருந்த மாதிரி நமக்கு 2 வருஷம் 3 வருஷம்ன்ற மாதிரி எக்ஸாம் தள்ளி தள்ளி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு அட்டம் முடிஞ்சதுன்னா இப்ப இருக்க என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அப்படியே அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்கு. குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 வந்து போன வருஷம் தான் 3 நடந்துச்சு. இந்த வருஷம் இந்த 3மே இருக்கு. நீங்களே இதுவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியோ 4 வருஷத்துக்கு முன்னாடியோ உங்க ப்ரிப்பரேஷன்ல இருந்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் தான் வந்துச்சு. இந்த லாஸ்ட் குரூப் 2 எழுதுறதுக்குலாம் ப்ராசஸ் முடியறதுக்கே 3 வருஷம் ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து போன வருஷம் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. இந்த வருஷம் ஒரு எக்ஸாம் நடக்குது. அப்ப என்னன்னா இப்போ இருக்க நமக்கு டிஎன்பிஎஸ்சி மெம்பர்ஸ், போர்டு மெம்பர்ஸும் சரி, செக்ரட்டரியும் சரி, சேர்மனும் சரி ஸ்பீடப்பா இருக்காங்க. நல்ல வேலை செய்றாங்க. அந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதை விட்டுட்டு அப்ப அடுத்து வேற யாரோ வந்து திரும்ப அந்த மாதிரி பழையபடி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஸ்லோவா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டமாயிடும். உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போயிடும். நீங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச ஆஸ்பிரண்ட்ஸ் கேட்டு பாருங்க. ஒரு ஒரு அட்டெம்ப்ட் எழுதி முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு போயிருக்கும். ஜஸ்ட் அவங்களுக்கு 1/2 மார்க் 1 மார்க்ல போஸ்டிங் போயிருக்கும். அடுத்த அட்டெம்ப்ட் நமக்கு ஒண்ணு ஏஜ் பாரா இருக்கும். இல்ல அவங்களுக்கு ஃபினான்ஷியலா சிச்சுவேஷன் சரி இருக்காது. அது மாதிரி நிறைய இஷ்யூவால தள்ளி போகும். பட் இங்க வந்து அந்த மாதிரி இல்ல. அடுத்த வருஷம் எல்லாமே இருக்கு. அதனால 1 ஆர் 2 மார்க்ல மிஸ் ஆனவங்க நீங்க மனசு விடாம படிங்க. ஓகேங்களா? நம்மளை சுத்தி இருக்கவங்க 1000 பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்க இது பண்ணிட்டு படிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் உங்க உங்க கஷ்டமா தான் இருக்கும். பட் அதை ஓவர் கம் பண்ணி படிச்சு தான் ஆகணும். கிளியர் பண்ணவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் இது மட்டும் பண்ணுங்க. அண்ட் மெட்டீரியல்ஸ் சொல்லிட்டு கண்டதுக்கு பின்னாடி போகாதீங்க. ஒன்று ஒன்று ஒரு மெட்டீரியலை பார்க்குறப்போ ஒன்று ஒன்று பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அது அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப இதுவாயிருங்க. எல்லாத்தையும் உங்களால் கடைசி டைமில் ரிவிஷன் பண்ண முடியாது. அது இப்போ இருக்க இந்த 50 டேஸில் உங்களால் பண்ணணும்னா எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு ஸ்டாண்டர்டான சோர்சஸ், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கிளாஸை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸு அதை கிளியர் பண்ணுறதுக்கு கன்சர்ன் நம்ம கிளாஸில் இருக்க ஸ்டாஃப்ஸை அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க எல்லா நம்பரும் நம்ம கொடுத்துட்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா நமக்கு உங்களுக்கு தெரியும் சங்கரபாண்டியன் சார் நம்ம கிளாஸ் எடுத்திருந்தாரு. ஜீவிதா மேடம் கிளாஸ் இருந்து சௌந்தர்யா மேடம் எல்லாருமே வந்து இப்போ நமக்கு குரூப் 1 யூபிஎஸ்சி எழுதுறவங்க தான். ஓகேங்களா? முக்கியமாக நம்ம கிட்ட இருக்க எல்லாருமே வந்து கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்க. அட்லீஸ்ட் 5 to 6 இயர்ஸ் வந்து ப்ரிப்பரேஷனில் இருந்தவங்களா. ஓகேங்களா? அதில் இந்த வாட்டி உங்களுக்கு என்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னா இப்போ சங்கரபாண்டியன் சார் உங்களுக்கு எடுக்கிறாருல ஜாகிரபி எண்ணம் எல்லாம் எக்கனாமி எல்லாம் அவர் வந்து சங்கரபாண்டியன் சார் வந்து யூபிஎஸ்சி ரிசல்ட் முந்தா நாள் வந்துருந்துச்சுல்ல, அதில் யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்து அவர் கிளியர் ஆயிருக்கு. மெயின்ஸ் கிளியர் ஆயிருக்கு. இப்போ இன்டர்வியூ போறார். ஓகேங்களா? இன்னொன்று நமக்கு ஜீவிதா மேமும் சரி, சௌந்தர்யா மேடம் சரி, லக்ஷ்மி மேம் சரி, எல்லாருமே வந்து குரூப் 2 கிளியர். இப்போ குரூப் 1 மெயின்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வீக்ல நமக்கு கிளாஸஸ் சரியா நடக்கல. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அவங்க எல்லாருமே நாளையோட குரூப் 1 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆனா, அவங்க ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே உங்களுக்கு இன்புட்டா கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வராங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற இந்த 4 ஸ்டாஃப் தான் இப்போ 7 சப்ஜெக்ட் உங்களுக்கு இந்த 7 சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. இப்போ 4 பேருமே வந்து யூபிஎஸ்சி மெயின் எழுதியிருக்காங்க. அதில் சங்கரபாண்டியன் சார் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டார். மிச்சம் 3 பேருமே வந்து குரூப் 2 கிளியர் பண்ணி இப்போ சர்வீஸில் இருக்காங்க. அண்ட் இப்போ குரூப் 1 மெயின்ஸ் ஃப்ரெஷ்ஷாக எழுதிட்டு நாளையோட எக்ஸாம் முடியுது. நமக்கு மண்டேலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதில் என்ன ஒரு ஆட் அண்ட் அட்வான்ஸ்னா இப்போ எல்லாமே அவங்க வந்து ப்ரிப்பரேஷனில் டச்சில் இருந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வராங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு அப்படியே கொடுப்பாங்க. எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், என்னென்ன இப்போ கரண்ட் டேட்டாஸ் இருக்குது, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன போயிட்டு இருக்கு, இப்போ பாலிசியில் என்ன இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கும் நம்ம ரிசல்ட் அதிகமாக கொடுக்கறதுக்கான ஒரே ரீசன் இதுதான். ஓகேங்களா? இப்போ ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கணும். ஓகேங்களா? மற்றபடி எங்கேயோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு படிச்சிருப்பாங்க அவங்கள வச்சுட்டோ இல்லை ப்ரிலிம்ஸ்குள்ளும் கிளியர் பண்ணாமல் இருப்பாங்க அவங்கள வச்சு கிளாஸ் எடுக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லை. நமக்கு வெல் ட்ரெயின்டு ஸ்டாஃப் இருக்காங்க. அது இப்போ கரண்ட் ப்ரிப்பரேஷனில் எக்ஸாம் எழுதிட்டு ஃப்ரெஷ்ஷாக வராங்க. யூபிஎஸ்சி மெயின்ஸு குரூப் 1 மெயின்ஸு எழுதிட்டு கிளியர் வராங்க. யூபிஎஸ்சி மெயின்ஸ் கிளியர் பண்ணி ரிசல்ட்டும் வாங்குறாங்க. அப்போ அவங்களோட இன்புட்ஸை நீங்கள் வாங்கிக்குவாங்க. லாஸ்ட் டைம் குரூப் 2லேயும் நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கு முக்கியமான ரீசன் என்ன, அந்த டைம்லேயும் அந்த மாதிரி அப்போ ப்ரிப்பரேஷனில் குரூப் 1 எழுதுனவங்க அந்த மாதிரி யூபிஎஸ்சி எழுதுறவங்க வச்சு பண்ணதால தான் நமக்கு ரிசல்ட் வந்துச்சு. அதுலேயே உங்களுக்கு தெரியும் விக்னேஸ்வர் உங்களுக்கு கிளாஸில் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருப்பார். ஓகேங்களா? இப்போ விக்னேஸ்வர் டிஎஸ்பி போஸ்ட் எடுத்து இப்போ ட்ரைனிங்கில் இருக்கார். அந்த மாதிரி தான் இவங்களுமே வந்து இப்போதைக்கு இவங்க இருக்காங்க. அவங்களோட இன்புட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? நீங்கள் அதை விட்டுட்டு பின்னாடி போயிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஓகே, நீங்கள் வெளியே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் இங்கே ஜஸ்ட்
நீங்க தேடி கண்டுபிடிச்சு ஒருத்தர் ஒரு மென்டார் நீங்க தேடி கண்டுபிடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு 50 டேஸ் முடிஞ்சிடும். பட் உங்களுக்கு கையில சோர்சஸ் இருக்கு. அவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்க குடுக்க போறோம். கிளாஸஸ்ல அவங்க கூட நீங்க இன்டராக்ட் பண்ணி பேச போறீங்க. ஓகேங்களா? அவங்களோட நம்பர் குடுத்துருவோம். உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ல என்னென்ன டவுட் இருக்கோ ஜஸ்ட் கால் பண்ணி அவங்க கிட்ட நீங்க பர்சனலா பேசி இது பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இருக்க 50 டேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மத்த எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? ஊருக்கு போறதோ, என்ன மழை சீசனோ, வின்டர் சீசன் அதெல்லாம் எதுவுமே நீங்க இது பண்ணிக்காதீங்க. இந்த பிப்ரவரி இந்த அதிகபட்சம் 69 நாள் ஓகேங்களா? அந்த 70 நாள் வந்து நீங்க எதுவுமே இது பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஃபோன்ல கூட நீங்க முடிஞ்ச வரலும் ஃபோன் யூஸ் பண்றது இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் முக்கியமா சொல்லணும்னு நெனச்சேன். இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ வந்து நீ எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நோட்ல உங்க செவுத்துல கரெக்ட்டா எழுதி வச்சு நீங்க ஒட்டுங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு நாள் முடிய முடிய எத்தன நாள் இன்னும் பெண்டிங் இருக்குன்றத நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி அத இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இந்த கிளாஸோட ஷெட்யூல்ஸ் மத்த எல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு என்னன்னா, இன்னைக்கு ஒரு நாள் சரி ஓகே. இதுவரையிலும் நீங்க அது கொஞ்சம் அப்படியே மந்தமா தான் போச்சு ப்ரிப்பரேஷன். இதுக்கப்புறம் நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்பீட் அப் பண்ணிடுங்க. அண்ட் குரூப் 2க்கான டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து நமக்கு இந்த வாட்டி பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 10 மார்க் 15 மார்க். ஓகேங்களா? நம்ம வந்து முன்னாடி 6 மார்க் 12 மார்க் 15 மார்க் அந்த பேட்டர்னோட புக்லெட் உங்களுக்கு சென்ட் பண்ணிருந்தோம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த புது பேட்டர்னுக்கான புக்லெட் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி இப்போதைக்கு அனுப்பிச்சிடும். ஓகேங்களா? முன்னாடி அனுப்பிச்சிட்டோம். அதை நீங்கள் பிரிண்ட் போட்டு எழுதிட்டு இருங்க. நம்ம பிரிண்ட் கொடுத்துருக்கோம். அது வந்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு அந்த சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சிடும். நீங்கள் அதில் பிரிண்ட் போட்டு அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்த அப்டேட் நம்ம கிளாஸஸில் பார்க்கலாம். சரிங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.